நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குருவே துணை, குருவே போற்றி, குருவை வணங்குகிறேன். நமது வாழ்க வளமுள்ள ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரப்போகுது, பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, குரு பகவான் ஆல்ரெடி மேச வீட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் கன்னி வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் விருச்ச வீட்டில் தான் நகர்ந்துட்டு இருக்காரு. செவ்வாய் பகவானும் புத பகவானும் தனுசு வீட்டில் இருக்காங்க, அவங்க பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூரிய பகவான் மட்டும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தான் மகர வீட்டுக்கு வருவார். அன்றைக்கி தான் தை பொங்கல்ங்கிறது. அப்போ தை பொங்கல் 15ஆம் தேதி ஜனவரி 15. அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னா, மிகப்பெரிய விசேஷம் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் இல்லங்கள்லையும் சரி, எல்லார் இல்லத்திலையும் பொங்கல் எப்படி இனிக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இனிக்கணும்னு நான் அந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில மனக்கசப்பான விஷயங்கள் எல்லா வாழ்க்கையும் ஏதாச்சும் சின்ன சின்ன நடந்திருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. 2024 இந்த தை திருநாளும் மிக சிறப்பாக அமையணும்னு நான் வணங்கும் அந்த குமாரமலையான வேண்டிக்கிறேன். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்குங்க. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் பேசுகிற பலன்கள் பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதக பலன் கிடையாது. ஏன்னா ஒரு மகர ராசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு துலாம் ராசி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட முடியாது. அப்போ ஒரு பொது பலன், அதாவது மாத கிரகங்கள் வருட கிரகங்களை வச்சு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய கணிப்பு தான். ஆனால் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதனால் இந்த நேயர்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுடைய கமெண்ட்ஸை, கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபோன்லேயும் கேட்கலாம், கீழேயும் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஆக உங்களுடைய உற்சாகம் தான் நான் இவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது காரணம். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம் அப்படின்னா என்ன? அதுக்கு அதிபதி சூரியன். சூரியன் என்ன? பிரகாசம், நெருப்பு, வெளிச்சம், ஒளி, இதெல்லாம் சொல்கிறது. அதனால் அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை, அவங்க வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக இருக்கும். அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் அது அவங்க ஜாதகத்தை பார்த்துக்குவோம். சரி, இந்த மாதம் 2024 ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே யோகத்தில் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி நீங்கள் அப்படின்னா இதுக்கு 2ஆம் இடங்கிறது பணம் கொடுக்கறது, 11ங்கிறது லாபத்தை கொடுக்கறது, 10ன்னா தொழில். இதான் சார். 2ன்னா பணம் கொடுக்கறது, 11ன்னா லாபம். இது 2க்குமான கிரகம் யார்? புதன். அந்த புதன் 5ல் இருக்குது. 5ன்னா என்ன பேசியிருக்கோம்? நிறைய பேசியிருக்கோம். அதிர்ஷ்டம் 5, பூர்வீகம் 5, தாய்மாமன் வீடு உறவு 5, தாய்மாமன் கொண்டு வர சீரு 5, உயர்கல்வி 5, பதவி உயர்வு 5, காதல் 5, அதிர்ஷ்டம் 5, உங்கள் தாத்தா 5, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த இடத்துல யார் இருக்கா? புதனே இருக்கு. புதன் யாரு? பணம் கொடுக்குறவர். புதன் யாரு? குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர். 11ன்னா லாபம், 11ன்னா அண்ணே, 11ன்னா அக்கா. அந்த புதனை 5ல் இருக்கிறதே யோகம். அந்த குருவும் பார்க்குறார்.
5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அந்த வீட்டுக்குடைய ஹவுஸ் ஓனர் யாரு? குரு. அவரே பார்க்குறாரு. அவரு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது யோகம்தான். ஆனால் இதோட பெரிய யோகம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய், யோகக்காரன் செவ்வாய். 5, 9 மிஞ்சும் பலனை தரும் சொல்லுவான். ஆக 5ஆம் வீட்டு கிரகம் திரும்ப 5 பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயையும் குரு பார்க்குது. உங்களுக்கு 5 கூடைய குரு, அவருக்கு பாக்கியாதிபதி குரு, அந்த 9 கூடையவர் அவருக்கு 9ல் இருக்காரு. என்ன சார் யோகம், அற்புதமான யோகம். 5ஆம் வீட்டு கிரகம் 9 கூடையவரை பார்க்குது, இதோட யோகம். அப்போ பூர்வீகத்தினால யோகம், உயர் கல்வினால யோகம், அரசியலில் உயர் பதவினால யோகம், அரசாங்கத்தில் உயர் பதவினால யோகம். இவ்வளவும் கொட்டி கிடக்குது இந்த மாதம். அப்போ ஜனவரி ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. அப்போ பணம் கொட்ட போகுது, குடும்பம் அமைய போகுது, திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியை குரு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம்னா கலத்திரத்தை சொல்றது குரு தான், அதை நடத்தி வைக்கிறவரு. மாங்கல்யக்காரன், மாங்கல்யம் யாரு? செவ்வாய். இவ்வளோத்தையும் குரு பார்க்குது. 5ன்னா இப்போ தான் சொன்னேன், காதல் அதிர்ஷ்டம் 5. 7ன்னா திருமணம், கணவன் மனைவி ஒன்று சேர்றது சப்தமம். அந்த 7 கூடையவர் 5 கூடைய குருவை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு, கல்யாணம் ஆயிடும் கண்டிப்பாக, அல்லது குழந்தை பிறக்கும். யாருக்காவது குழந்தை லேட் ஆகிட்டு சார்னா இப்போ பிறந்துடும். ஏன்னா 5ஆம் வீட்டையே குரு பார்க்குது, அதில் இருக்கிற செவ்வாய் புதனை குரு பார்க்குது. செவ்வாய்னா குடும்பம் அமையுது, செவ்வாய்னா குடும்பஸ்தானம், அது இது புதன்னா குடும்பம், அது செவ்வாயோட பாக்கியாதிபதியோடு சேர்ந்து 5ல் இருக்குது. அப்போ அந்த புதன் செவ்வாயை குரு பார்க்கும்போது கன்ஃபார்ம்டு திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. 10ன்னா என்ன? தொழில் கர்மா. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டையே பார்த்தா, அப்போ இந்த சுக்கிரன் இங்கே பார்க்கறதுனால இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய அப்போ போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி அத்தனை தொழிலையும் லாபம் லாபம் லாபம், லாபத்தை தவிர வேறு பேச்சுக்கு வேலை இல்லை. அது மட்டும் இல்லை, இது செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால அழகான வீடு கட்டுவீங்க. ஏன்னா செவ்வாயை குரு பார்க்குறாரு. அதாவது ஏற்கனவே வீடு இருந்தால் இன்னொரு வீடு கட்டுவீங்க, அதாவது இடம் வாங்குவீங்க, புதிய கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது செகண்ட் ஹேண்ட் காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கலாம். 4ஆம் இடம் தான் ட்ரெஸ்ஸு சார், நீங்கள் போடுற ஆடை 4ஆம் இடம். அப்போ அந்த சுக்கிரன் வலுவாக இருக்குது. உங்களுக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருக்குது. ஆக இந்த மாதம் என்பது தாயின் உடல்நிலை முன்னேற்றம் நல்லா இருக்கும், பதவி உயர்வு உண்டு, அழகான வீடு கட்டலாம். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், அந்த அதிபதியே பார்க்கறதுனால கலை சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னேற்றம் உண்டு. 9ல் இருக்க குரு 10க்கு வந்துட்டாருன்னா அதோட சிறப்பு. அது மட்டும் இல்லை, பாக்கியஸ்தானத்தில் குரு, அதனால நீங்கள் பாதிப்பு இல்லை. அது செவ்வாயோட வீடு, அவர் நண்பருடைய வீடு. 8ல் ராகு இருக்காரே சார்னா அதுவும் ஒரு சுபருடைய வீடு. சுபர் வீட்டில் ராகு இருக்கும்போது இடமாற்றம் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், காலேஜ் மாற்றுறது, அலுவலகம் மாற்றுறது, தொழில் மாற்றுறது இருக்கும். கண்டச்சனி அப்படின்னா உடல்நிலையில் கவனம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கண்டச்சனி அப்படின்னா ஒரு 4வது மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. உடல்நிலையில் கவனம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது முருகனுடைய வீடு, அது மலை மேல் நெருப்பு. அப்போ பழனிமலை முருகனை இறுக்கி பிடிச்சிக்குங்க. யாராவது சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பழனிமலை முருகன் போயிட்டு வர்றது நல்லது. இந்த மாதம் போனால் இன்னும் அதோட சிறப்பு. 9ஆம் இடம் தான் பாக்கியம், 9ஆம் இடம் அப்பா, 9ஆம் இடம் உங்களுக்கு குருமார்கள், 9ஆம் இடம் தர்மஸ்தானம். இவ்வளவு சொல்கிறது யாரு? முருகன். அப்போ சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்கணக்காரங்க சூரியனையும் முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் இறுக்கி பிடிச்சா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி. ஓம் நமச்சிவாயா.